அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேரும் அங்கேயே தங்கிடுறாங்க. அம்மாக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது கூட, இதை பார், நீ ஒன்றும் 18 வயசுக்குள்ளே இருக்க பொண்ணு கிடையாது, உனக்கு 23 வயசு ஆகுது. ஸோ நீ அடல்ட் ஆகிட்ட, அதனால் வந்துட்டு நீ வெளியில் நைட்டு தங்க போகிற அப்படின்னா அது பெருசாக வந்து உங்கள் அப்பா அம்மாக்கெலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுக்கு நீ வந்துட்டு வீட்டுக்கு போக வேணாம், இங்கேயே தங்கு அப்படின்னு சொன்னானோ அந்த வேலையை ஆரம்பிச்சிடுறான். அதோட அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இவங்க 2 ஃபேமிலியும் வந்துட்டு பயங்கர க்ளோஸ் ஆகிடுறாங்க. சடனாக எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த டைமுக்கு ஹீரோயினுக்கு வாமிட் வருது. எல்லாரும் பயந்துடுறாங்க, ஐயோ இவளுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு. ஆனால் அம்மா மட்டும் கரெக்டாக கெஸ் பண்ணிடுறாங்க. கடைசியாக அவனுக்கு எப்போ பீரியட்ஸ் ஆச்சு அப்படின்னு உடனே தான் ஹீரோயினுக்கு டக்குன்னு யோசனை வருது. ஹீரோயினை டெஸ்ட் பண்ண சொல்லிட்டு எல்லாரும் ஆவெல்லாம் டெஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் ஹீரோயின் வந்து ஆமாம் கன்ஃபார்ம் பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கெல்லாம் தலைகால் புரியல. ஐயோ செம்மையா எனக்கு சந்தோஷமா இருக்கு, நான் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியா, ஐயோ நான் அப்போ ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் மட்டும் சோகமா இருக்கா. இது பாரு, நீ கவலையப்படாத, உன்னையும் சரி குழந்தையும் சரி நான் நல்லபடியாக பார்த்துப்பேன், நான் சந்தோஷமா வச்சுப்பேன், உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பா அம்மாக்கெல்லாம் கூட பயங்கர சந்தோஷம்தான், பொண்ணு கன்சீவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் தான் வந்து கொஞ்சம் பயப்படுறா. நம்மளால் பார்த்துக்க முடியுமா, நமக்கு அந்த அளவுக்கு வயசு வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போ தான் வந்து ஹீரோவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 3 பேர் இருக்கோம், நீ எதுக்காக பயப்படுற, குழந்தைய நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ என்ஜாய் பண்ணணுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக ஹீரோயினும் ஒத்துக்கிறா, எனக்கும் குழந்தையெல்லாம் பிடிக்கும், நான் குழந்தையெல்லாம் வெறுக்கல, என்னால் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோடு கரெக்டாக குழந்தைய பார்த்துக்க முடியுமான்னு தான் பயமாக இருக்குது, மற்றபடி எனக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினுக்கு குழந்தை பேத்துக்க தான் பிடிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயந்துக்கிட்டே இருந்தான். ஆனால் இதை சொன்ன உடனே ஹீரோக்கு சந்தோஷமாயிடுது.